2026 ஆண்டு எதிர்பார்க்கப்படும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் குறித்து இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ். சரோஜினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். 2026 ஆண்டுல எந்த கண்டுபிடிப்பு உலகத்தை மாற்றும்னு நினைக்கிறீங்க? அதாவது பேட்டரி தொழில்நுட்பத்தில் பெரிய அளவில் நம்ம வணிகமயமாக்கியிருக்கிறோம். இப்போ நம்ம வெஹிக்கிளுங்கிறது நம்ம சென்னையில் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய வகையில் வந்துருக்கு. ஸோ வெஹிக்கிளோட முக்கிய குறிக்கோளே என்னென்னா கார்பன் உமிழை குறைக்கணும், அதிகமான புதைப்படிவங்கள்லேருந்து எடுக்கிற ஆற்றலை விட்டுட்டு நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ காலங்களில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லித்தியம் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மொபைல் ஃபோனில் கூட நம்ம லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லித்தியம் வந்து ஒரு மனித குலத்துக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, விளைவுகளை ஏற்படுத்துது, பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அது. அதனால் இப்போ லித்தியமுக்கு பதிலாக இரும்பு காற்று, அதாவது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இரும்பு காற்று மற்றும் சோடியம் அயன் போன்ற மலிவான மற்றும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து புதிய பேட்டரிகளை 2026 வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்னா பல நாட்கள் நீங்கள் ஆற்றலை சேமிக்கலாம், புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை நம்ம குறைச்சிக்கலாம். அது இல்லாமல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகளின் நம்பகத்தன்மையை உறுதி செஞ்சுக்கலாம். இது காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு முக்கிய படிவாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வறட்சியை தாங்கும் பயிர்கள் நிறைய அளவில் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. அது மரபணு எடிட்டிங் முறையில் இந்த விஞ்ஞானிகள் வந்து இதை கொண்டு வராங்க. இந்த பயிர்கள் வந்து ஆழமான வேறு அமைப்புகளை கொண்டு இருக்கு. குறைந்த அளவில் நீர் இருந்தாலே போகும், இன்னும் கொஞ்சம் நீர் இருந்தாலே நல்ல செழித்து வளரும் தன்மை கொண்டதாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மரபணுவிலையும் அவங்க எடிட்டிங் பண்ணுறாங்க. ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மாறி வரும் காலநிலையால் ஏற்படும் உணவு பாதுகாப்பின்மையை சவாலை இது எதிர்கொள்ள உதவும். ஏன்னா நமக்கு இப்போ அக்ரிகல்ச்சருங்கிறதே நிறைய குறைஞ்சிட்டே வருது. சப்போஸ் இன்னும் நம்ம ஒரு 10 years 20 years கழிச்சு அக்ரிகல்ச்சர் செய்கிறவங்க, வேளாண்மை துறையே வந்து அதில் ஈடுபடுறவங்க கூட குறைஞ்சி போவாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த ஜீன் எடிட்டிங் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். அதிகமான மகசூலையும் கொடுக்குது, வறட்சியையும் தாங்குது. அது இல்லாமல் இதனால் நமக்கு வந்து பெரிய அளவில் பயிர் பாதுகாப்பும் கிடைக்குது. இந்த மாதிரி ஜீன்னா பயிரோட வெளியீடும் நமக்கு அதிகமாக இருக்கும், உற்பத்தி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஐஓடி சென்சார்கள் இந்த துறை ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஸ்மார்ட் பூச்சிகள் கொண்ட பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. இதனால் என்னென்னா சேதங்களே இல்லாமல் நம்ம கட்டமைப்பு வந்து கரெக்டாக விரிசல் அரிப்பு இதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த என்ஜினியரிங் கட்டமைப்பை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போது நம்மளோட கட்டமைப்பு நல்லா இருந்தாலே மற்ற தொழில் சார்ந்த வளர்ச்சி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். மேடம், 2026 ஆண்டுல என்னென்ன இன்வென்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கப்படுது? பயோ பிரிண்டிங் முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ 3D பிரிண்டிங் சொல்கிற மாதிரி பயோ பிரிண்டிங்லேயே 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் நிறைய வளர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க. வாழும் செல்கள் மற்றும் உயிர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி முப்பரிமாண திசுக்கள் மற்றும் உறுப்புகளை உருவாக்க இது உதவுகிறது. இது வந்து 2026 ரொம்ப பெரிய லெவலில் முன்னேற்றம் ஏற்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்காங்க இல்லையா, அந்த நோயாளிகளோட பட்டியல் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உறுப்பை எடுத்து மாற்றி தான் அவங்களோட சிகிச்சை கொடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரியான பயோ பிரிண்டிங் சிகிச்சை மூலமாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலே அவங்கள குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பயனாக்கப்பட்ட, அதாவது பர்சனலைஸ்டு மெடிசனுக்கும் பெரிய அளவில் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கிறிஸ்பர் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மரபணு கோளாறுகளை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் மேலும் முன்னேறும். இது இல்லாமல் ஏஐ நம்ம சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவு பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கு. இது பல்வேறு தரப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை வந்து நம்ம ஒருங்கிணைச்சு இதை ஒரு கருவியா இல்லாமல் பயனர்களின் தேவைகளை முன்கிட்டே அறிந்து கொள்ளக்கூடிய சிக்கலான பயணிகளை கையாளக்கூடிய தனிப்பட்ட உதவியாளர்களாகவே இது வந்துடும். நம்ம ஆளாளுக்கு ஒரு ஏஐ அசிஸ்டண்டா வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த வந்துடும் அப்படின்னு சொல்றோம். மேடம், 2026 ஆண்டுல இயற்பியல் துறையில என்னென்ன கண்டுபிடிப்புலாம் எதிர்பார்க்கப்படுது? ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி நிறுவனமான சிஇஆர்என்ல லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, LHC அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து இக்ஸ் போசான் பற்றிய துல்லியமான அளவீடுகள் மற்றும் ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு அப்பாற்பட்ட புதிய இயற்பியல் நிகழ்வுகளுக்கான மறைமுக அறிகுறிகள் பற்றிய தரவுகள் வெளியிடப்படலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆய்வு மற்றும் வானியல் துறையில் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலமாக அயல்கோள்கள் எக்ஸோ பிளானட்ஸ் மற்றும் ஆரம்பகால விண்மீன் திரள்கள் பற்றிய புதிய முன்னோடி இல்லாத
இல்லாத தரவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வெளியாகும். இது இந்த சொல்ற வார்த்தைகளே உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அயல்கோள்கள், விண்மின் திரள், இதெல்லாம் நம்ம கேள்விப்படாது. இதுக்கு முன்னாடி இதை பத்தின டேட்டாவே இல்லை. இப்போ இந்த ஆண்டு இதை பத்தின ஆராய்ச்சிகள் முடிவுகள் வந்து அதிகமா வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் செயற்கை நுண்ணறிவு மூலமா வந்து புதிய புதிய கருதுகோள்கள் எல்லாம் உருவாக்கி சோதனைகளை வடிவமைக்கக்கூடிய அதிநவீன ஏஐ ஆய்வக உதவியாளர்கள் உருவாக்கப்படலாம். இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச் போன்ற நிறுவனங்கள் அதிக அளவில் தன்னை ஈடுபடுத்தியிருக்கு. இதனால என்ன நமக்கு உபயோகம் அப்படின்னா, அறிவியல் கண்டுபிடிப்புகளோட வேகம் வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய லெவலில் துணை புரியும்னு எதிர்பார்க்குறாங்க. மேடம், 2026ஆம் ஆண்டுல வேதியியல் துறையில என்னென்ன கண்டுபிடிப்புலாம் எதிர்பார்க்கப்படுது? வேதியியல் துறையில் வந்து ஆடை தொழில்நுட்பம் துறையில் வந்து ஆடை தொழிலில் உள்ள பருத்தி மற்றும் பாலிஸ்டர் கலந்த கழிவு ஜவுளிகளை பிரிக்க புதிய ரசாயன அடிப்படையிலான மறுசுழற்சி முறைகள் உருவாக்கப்பட்டு அவை செயல் விளக்க ஆலைகளில் சோதிக்கப்படும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல ஜவுளித்துறையில் மாற்றங்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க, மறுசுழற்சி மெத்தட்ஸ்னால. இது இல்லாம கார்பன் பிடிப்பு மற்றும் மாற்றம், அதாவது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் வகையில் கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சு அதை பயனுள்ள சேர்மங்களாக மாற்றக்கூடிய புதிய புதிய வினை ஊக்கிகள் மற்றும் நேனோ பொருட்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாலிமர் பூசப்பட்ட நேனோ துகள்கள் மூலம் புற்றுநோயை குறிவைத்தல் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட மருத்துவ விநியோக முறைகளும் பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி மூலமா மருத்துவத்துறைக்கு கிடைக்கிற பயன்களா இது இருக்கும். அது இல்லாம பேட்டரி தொழில்நுட்பம், அதுக்கப்புறமா மரபணு மாற்ற சிகிச்சை முறைகள்லையும் இந்த புற்றுநோய் சிகிச்சை முறைகளை வேதியியல் மூலமா ஒரு பயோ மார்க்கரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து சிகிச்சை முறைகளை வந்து துரிதப்படுத்த உதவுகிறது. மேடம், 2026ஆம் ஆண்டுல உயிரியல் துறையில என்னென்ன கண்டுபிடிப்புலாம் எதிர்பார்க்கப்படுது? ஆர்என்ஏ சிகிச்சைகளின் விரிவாக்கம், அதாவது கோவிட் டைம்ல நமக்கு வந்து கோவிட் தடுப்பூசி, அதாவது COVID-19 தடுப்பூசி வந்து ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது உலகளாவிய ரீதியிலும். நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் பெரிய அளவில் நம்ம மக்களை வந்து காப்பாற்றியதை நம்ம எடுத்துக்கலாம். இதனோட அடிப்படையில் ஆர்என்ஏ அடிப்படையிலான சிகிச்சைகள் புற்றுநோய், தன்னுடல் தாக்குதல் கோளாறுகள் மற்றும் அரிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டதா எய்ம் பண்றாங்க. அது இல்லாம தாவரவியல்ல வந்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான பயிர் பாதுகாப்புகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் தொழில்நுட்பம் வாயிலாக அதை செய்யறாங்க. செல் ஃப்ரீ பயோ மேனுஃபேக்சரிங், அதாவது செல்கள் இல்லாத உயிரி உற்பத்தி, இதை வந்து இந்த துறை வந்து அதிகமா முன்னேற்றம் அடையும் சொல்றாங்க. அதாவது உயிருள்ள செல்கள் அல்லது நொதித்தல் தொட்டிகள், தேவையில்லாமல் புரதங்கள், இதெல்லாம் இல்லாமலே புரதங்கள், என்சைம்கள் மற்றும் ரசாயனங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உற்பத்தி செய்யும் அமைப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம். இது நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சைக்கான தயாரிப்புகளை விரைவாக மேற்கொள்ள உதவும். முக்கியமா இந்த உயிரியலோட ஆராய்ச்சி நமக்கு எங்க கொண்டு போய் நமக்கு பயனை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மருத்துவத்துறையில தான் இதனோட பயன் அதிகமா நமக்கு கிடைக்குது. மெய்நிகர் மருத்துவமனைகள், அதாவது நீங்க ஒரு நோயாளி வந்து ஹாஸ்பிட்டல் போகாமலே அவர் வந்து தொடர் கண்காணிப்புல இருந்து தொலை மருத்துவம் மூலமா மெய்நிகர் மருத்துவமனைகள் உருவாகி முழு அளவிலான சுகாதார பாதுகாப்பு அந்த நோயாளிக்கு தொலைவில் இருந்தே கிடைக்கும். அது இல்லாம நம்ம ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது நிறைய கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் யூஸ் பண்ற வார்த்தை. இப்போ இந்த மெடிக்கல் ஃபீல்டுல என்ன பண்றாங்கன்னா IOMT அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இன்டர்நெட் ஆஃப் மெடிக்கல் திங்ஸ். இது நம்ம இப்போ நிறைய பேர் அதை பயன்பாட்டுக்கு வச்சிருக்காங்க. மேல்தட்ட மக்கள் எல்லாம் ஸ்மார்ட் வாட்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பரவலாக்கப்படும். ஸ்மார்ட் வாட்சுகள், சென்சார்கள் போன்ற IOMT சாதனங்கள் நோயாளிகளின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிச்சு முக்கியமான தரவுகளை கொடுக்கும். அப்போ அவங்க தொலைநிலை மருத்துவத்திலே இதை நம்ம சாதிச்சுக்க முடியும். ஸோ வருங்காலத்தில் டெலிமெடிசனும் நிகர்நிலை, மெய்நிகர் மருத்துவம், வெர்ச்சுவல் ஹாஸ்பிட்டல், டெலிமெடிசனும் வெர்ச்சுவல் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப அதிகமான பயனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இது இல்லாம மருந்து பரிசோதனை மற்றும் நோய் மாதிரியாக்கத்திற்கு உதவும் வகையில் ஆர்கன் ஆன் ஏ சிப் மாடலுக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது இது என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன சிப்புக்குள்ளேயே ஒரு ஆர்கனை வந்து நம்ம அந்த ஆர்கனை வந்து கொண்டு வர தொழில்நுட்பமும் கொண்டு வராங்க. இது இல்லாம ரோபாட்டிக்ஸ் மூலமா அறுவை சிகிச்சை, முதியோர் பராமரிப்பு மற்றும் மருத்துவமனை செயல்பாடுகளையும் ரொம்ப அதிகமான அளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. மேடம், 2026ஆம் ஆண்டு கணினித்துறையில என்னென்ன கண்டுபிடிப்பு எதிர்பார்க்கப்படுது? இப்போ சைபர் செக்யூரிட்டிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமா கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கோம். முன்கூட்டியே சைபர் செக்யூரிட்டி, அதாவது ப்ரீஎம்டிவ் சைபர் செக்யூரிட்டி வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. சைபர் தாக்குதல்கள் அதிகரிப்பதால் தாக்குதல் நடக்கும் முன்பே அச்சுறுத்தல்களை கண்டறிந்து தடுக்கும் AI ட்ரிவன் பாதுகாப்பு அமைப்புகள் அதிகமான முக்கியத்துவம் பெறுது. இப்போ நம்ம ஃபோனில் கூட நமக்கு ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னா சில ஃபோன் வந்து அதை வரத்துக்கு முன்னாடியே நமக்கு ஒரு
ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி பெரிய அளவில் சைபர் செக்யூரிட்டிக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. அந்த துறை வந்து அதிகமான முன்னேற்றத்தை அடையும். இது இல்லாமல் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, அதாவது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பொழுதுபோக்கு துறையில் ரொம்ப அளவில் பயன்பெறும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ நம்ம நிறைய சினிமா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வந்து கிராஃபிக்ஸே பெரிய லெவலில் பேசப்பட்டது, அப்புறம் அனிமேஷன், அதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பெரிய பொருட்செலவில் தான் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு எடுத்த படங்கள், சினிமா, டிராமா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லேப்ல உட்காந்தே நம்ம வெளிநாட்டை கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டான டேஸில் வந்து அந்த டைட்டானிக் கப்பல், அதில் அந்த படத்தை வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அந்த மொத்த ஷிப்பையுமே ஏஐ தொழில்நுட்பத்தில் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் நிறைய இந்த அரசியல் கட்சி மாநாடுகள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைந்த தலைவர்கள் வந்து பேசுகிற மாதிரி, அது வந்து நமக்கு மக்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி என்ன ஃபீலிங், டச்சிங்காக இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம யாரை வேணாலும், இப்போ நீங்கள் தலைவர்கள்னு தான் சொல்ல முடியாது, சினிமா துறையில் இருக்கணும், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாரோ இருந்தாங்க, நம்ம முன்னோர்களை கூட நம்மளால கொண்டு வந்து நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி கொண்டு வர முடியும். இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இந்த பொழுதுபோக்கு துறையில் இருக்குது. இது வந்து என்னன்னா, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக யார் வேணாலும் நீங்கள் டைரக்டர் ஆகிடலாம். கொஞ்சம் ஏஐ தெரிஞ்சு சில ஆப்புகளை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே நீங்கள் ரொம்ப ஈஸியாக படங்களையே உருவாக்க முடியும். ஸோ பொழுதுபோக்கு துறையில் இது ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி கொண்டு வரப்போகுது. அதாவது செலவு குறைச்ச சினிமா துறையில் முன்னேறலாம். தொழில்நுட்பம் படிக்கிறவங்களுக்கு, தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய அளவில் வேலை வாய்ப்பையும் கொடுக்கும் பொழுதுபோக்கு துறையில். இது இல்லாமல் கல்வி மற்றும் தொலைநிலை கல்வி, சாதாரண வணிக பயன்பாடுகளையும் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் மற்றும் கணினி பார்வை, இது எல்லாத்தையும் சேர்த்து அறிவார்ந்த இயந்திரங்களை கொண்டு வரப்போம். இன்டெலிஜென்ட் மெஷின்ஸ் இதுவெல்லாம் உருவாக்கப்படும். இதனால நமக்கு என்னன்னா ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் அண்ட் தென் லாஜிஸ்டிக் ஃபீல்டுலலாம் அது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இல்லாமல் டிஜிட்டல் ப்ரொவெனன்ஸ், அதாவது ஏஐ உருவாக்கப்படும் உள்ளடக்கத்தின் பெருக்கத்தால் தரவு மற்றும் உள்ளடக்கத்தின் நம்பகத்தன்மை மற்றும் மூலத்தை கண்டறியும் பிளாக் செயின் அடிப்படையிலான சரிபார்ப்பு அமைப்புகளும் அவசியமாகும். சும்மா நம்ம எல்லாத்தையுமே இதை கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போக முடியாது. கண்காணிப்பும் தேவைப்படுது, பிழை இல்லாமல் நம்ம செய்யணும், சரியா வேலை செய்யுதான்றதை பார்க்கறதுக்கான சரிபார்ப்பு அமைப்புகளும் நமக்கு தேவைப்படுது. அந்த ஃபீல்டும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் அதிகமாக அதுவாகுது. நம்ம நிறைய தடவை குறிப்பிட்ட மாதிரி எட்ஜ் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆட்டோமேஷன் துறையில் பார்த்தீங்கன்னா தானாகவே இயங்குற மாதிரியான ஆள் இல்லாத விமானங்கள், ஆள் இல்லாமல் ட்ரெயின் ஓடுறது, இப்போ இதெல்லாம் நம்ம சாதாரணமாகவே கேள்விப்படுவோம். நம்ம சென்னையிலே ஆள் இல்லாத ட்ரெயின் வரப்போகுது இல்லையா, போரூர் பூந்தமல்லி வழித்தடத்தில் ட்ரெயினில் வந்து டிரைவர் இல்லாத ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்ல தான் அது சாத்தியப்படுது. இந்த இதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பல்துறை ஏ, மல்டி மாடல் ஏன்றது வந்து இப்போ ஒரு முக்கியமான கான்செப்டாக வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரே ஏஐ மாதிரி ஒரு ஏஐ மாடல் என்ன பண்ணும்னா, உரை, படங்கள், ஆடியோ, வீடியோ போன்ற பலதரப்பட்ட தரவுகளை புரிந்து கொண்டு கோஆர்டினேட் பண்ணி அதுவே வந்து ஒருங்கிணைக்கும் திறன் கொண்ட இயல்பான ஒன்றாக மாறிடும் கொஞ்ச நாள்ல. இது மனித இயந்திர தொடர்புகளை மிகவும் இயல்பானதாகவும் உள்ளுணர்வுடன் கூடியதாகவும் மாற்றும். சுகாதாரத்துறை, நோய் அறிதல் மட்டும் இல்லாம சிகிச்சை திட்டமிடல் மற்றும் நோய் முன்னறிவிப்பு, இந்த துறைகளிலும் நிபுணத்துவம் பெறும் மில்லியன் கணக்கான நுகர்வோருக்கு புதிய ஏஐயால் இயக்கப்படும் சுகாதார சேவைகளும் கிடைக்கும். இது இல்லாம அறிவியல் ஆராய்ச்சியில ஏஐ வந்து பெரிய லெவல்ல பங்கு இருக்கு. தரவு இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு, டேட்டா செவரனிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இந்த துறையிலையும் ஏஐயோட பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. கல்வியில, அதாவது இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா 2026 நிறைய ஸ்டேட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேள்விப்பட்ட மாதிரி கேரளால ஆகுமெண்டட் ரியாலிட்டியை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எஜுகேஷனையும் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லேயும் இப்போ ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பசங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் 2026-27 கல்வி ஆண்டில் வந்து இந்தியாவில் 3ஆம் வகுப்பு முதலே அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐயில் நம்ம ஒரு ரீல் பார்க்குறோம். அந்த ரீலில் வந்து என்னென்னா ஒரு ஏதாவது என்னென்ன பொருள் நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த சாப்பிட்டா அது எப்படி போய் உங்களுக்கு டைஜஷன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சில வீடியோஸ்க்கு சமீபத்தில் நானே பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பழம் சாப்பிட்டா அந்த பழம் போயிட்டு எப்படி ஜீரணம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது போய் மனசில் பதியுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த உறுப்புகள் அது எப்படி போய் இறங்குது, எங்கே போயிட்டு ஜீரணம் ஆகுது, அதுலேருந்து சக்தி எப்படி பிரிக்கப்படுகிறது, சக்கையை எப்படி மேலே போகுதுன்றதெல்லாம் நம்ம அப்படியே டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளேயே வர மாதிரி அந்த வீடியோவில் காட்டுறோம். இது ஒரு உதாரணமாக தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போது மாணவர்களுக்கு வந்து அவங்க படிக்கிற எல்லாமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு காட்சியாக நம்ம கொடுக்கும்போது அது மனசில் கண்டிப்பாக பதியும். அவங்க ஈஸியாக அவங்களோட கற்றல் முன்னேற்றம் அடையும் நினைக்கிறேன். 2026 ஆண்டு விவசாயத்துறையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்?
ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 2026ஆம் ஆண்டை வந்து பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க விவசாயத்துக்கு. இது விவசாயத்தில் பெண்களின் முக்கிய பங்கையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் உலகளவில் அங்கீகரிக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பண்ணை முழுவதும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாகவும் ஐஓடி சென்சார்களை பயன்படுத்துவதன் மூலம் வளங்களின் பயன்பாட்டை 20% வரை மேம்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கிறாங்க. விவசாய ரொபாட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய துறையா வளர்ந்துட்டு வருது. இது என்னன்னா விவசாய பணிகளுக்கான ஆளில்லா இயந்திரங்கள் மற்றும் அறுவடை ரோபோக்கள் இவை பயன்பாட்டிற்கு வந்தால் மனித உழைப்பு தேவை 35% வரை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. பயோ என்ஜினியரிங் அப்படிங்கிறது கிறிஸ்பர் போன்ற மரபணு எடிட்டிங் முறைகளை பயன்படுத்தி வறட்சி மற்றும் பூச்சி எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர் வகைகளை உருவாக்குறதுக்கு இது உபயோகமாகுது. இதனால உணவு பாதுகாப்பையும் நம்ம வந்து மேம்படுத்த பண்ண முடியும். அப்புறம் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஒரு இதெல்லாம் வந்து நம்ம இந்த வார்த்தைகள்லாம் வேற ஒரு துறைகள்ல தான் கேள்விப்பட்டிருப்போம். விவசாயத்துறையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விதமான புதிய தொழில்நுட்பங்களும் கொண்டு வந்து விவசாயத்துல கொண்டு வராங்க. அதுல ஒண்ணு வந்து ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர், அதாவது மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், கார்பன் பிரித்தெடுத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் மீளுருவாக்க விவசாய நடைமுறைகளும் பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது. உட்புற மற்றும் செங்குத்து விவசாயம், இன்டோர் அண்ட் வெர்டிகல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றேன், அந்த வார்த்தைகள் ரொம்ப அதிகமா பயன்பாட்டுக்கு வருது. இதனால ஆண்டு முழுவதும் பயிர் விளைச்சலை உறுதி செய்யும் முறைகள் மேலும் வளர்ச்சி அடையும். மேடம், விண்வெளி துறையில 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் நம்ம? முழு அளவிலான சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இருக்கு. 2026 வந்து ஆகஸ்ட் 12 அன்று முழு சூரிய கிரகணம் இருக்கும். இது வந்து ஆர்டிக், கிரீன்லாந்து, ஐலாந்து அண்ட் ஸ்பெயின் ஆகிய பகுதிகளில் தெளிவாக தெரியும். அதே முழு சந்திர கிரகணம் வந்து ஆகஸ்ட் 27, 28 தேதிகளில் நிகழும். அப்போ வந்து சந்திரன் வந்து செம்பு நிறத்தில் ரத்த நிலவாக, அதாவது பிளட் மூனா காட்சியளிக்கும். இது வந்து அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளில் தெரியும். பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து மாலை வானில் புதன், வெள்ளி, நெப்டியூன், சனி, யுரேனஸ் மற்றும் வியாழன் ஆகிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து தெரியும். இது ஒரு அரிய நிகழ்வா பாக்குறாங்க. அப்புறமா 3 சூப்பர் மூன்கள் தோன்றும் சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் மூன்கள் அப்படின்னும் போது அந்த வழக்கமான பௌர்ணமி நிலவை விட பெரிய அளவுலையும் பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவையெல்லாம் எப்பவுமே நிகழக்கூடிய நிகழ்வுகள். விண்வெளி பயணத்துல முக்கிய மைல்கல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயேஜர் 1 விண்கலம் நவம்பர் 2026க்குள்ள பூமியிலிருந்து ஒரு முழு ஒளி நாள் தொலைவை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த விண்கலத்திலிருந்து ஒளி பூமிக்கு வர 24 மணி நேரம் ஆகும். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் இவ்வளவு தொலைவு எட்டுவது இதுவே முதல் முறை அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாசாவோட ஆர்டமிஸ் 2 பணி 4 விண்வெளி வீரர்களை சந்திரனை சுற்றி ஒரு பயணமாக அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இந்த பணி 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு முன்னதாக விண்ணில் செலுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் தனது 2வது விண்வெளி ஏவுதளத்தை 2026க்குள் தயார் செய்ய திட்டமிட்டுள்ளது. துருவ சுற்றுப்பாதைகளுக்கான, அதாவது போலார் ஆர்பிட்ஸ் ஏவுகணைகளை செலுத்த இது உதவியாக இருக்கும். இது இல்லாம நிலவின் தென் துருவத்தை ஆராய்வதற்காக சீனா Chang'e-7 என்ற தனது விண்வெளி பணியை 2026 பிற்பகுதியில் ஏக திட்டமிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுல இஸ்ரோ பல முக்கிய விண்வெளி பயணங்களை திட்டமிட்டிருக்காங்க. இவற்றில் ககன்யான் திட்டத்தின் ஆளில்லா சோதனை பயணங்கள், வணிக ரீதியான செயற்கைக்கோள் ஏவுதல்கள் மற்றும் ஆழ்கடல் ஆய்வு பணி ஆகியவை அடங்கும். ககன்யான் ஆளில்லா சோதனை பயணங்கள் அப்படின்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026ஆம் ஆண்டு 2 ஆளில்லா சோதனை பயணங்களை, அதாவது ககன்யான் 2 மற்றும் ககன்யான் 3 ஆகியவற்றை இஸ்ரோ மேற்கொள்ள உள்ளது. இந்த பயணங்கள் மனிதர்கள் செல்லும் முக்கிய பணிக்கு முன்னதாக விண்கலத்தின் அமைப்புகளை சோதிக்க உதவும். செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் மேற்பரப்பை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக மங்கள்யான் 2 திட்டத்தை 2026ஆம் ஆண்டில் இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. இது செவ்வாய்க்கான 2வது இந்திய பயணம். சமுத்திரயான் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இது ஒரு ஆழ்கடல் ஆய்வு பணி. இது ஒரு புதியதான விஷயம். ஆழ்கடல் ஆய்வு பணி இதில் 3 பேர் கொண்ட குழுவினரை 6000 மீட்டர் ஆழத்திற்கு நீர்மூழ்கி களம் மூலம் அனுப்பி கடல் பல்லுயிர் மற்றும் கனிம வளங்களை ஆராய திட்டமிட்டுள்ளது. இது இல்லாம சந்திரமுனை ஆய்வு பணி, அதாவது லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன், இது வந்து ஜப்பானிய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்சாவுடன் இணைந்து நிலவின் தென் துருவ பகுதியை ஆய்வு செய்வதற்கான ஒரு கூட்டு பணியை 2026ஆம் ஆண்டில் இஸ்ரோ தொடங்க உள்ளது. சந்திரமுனை ஆய்வு பணி. இது இல்லாம வணிக ரீதியான மற்றும் தொழில்நுட்ப பயணங்களையும் இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனமான AST ஸ்பேஸ் மொபைலின் ப்ளூபேர்ட் பிளாக்டூத்
தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை LBM-3 ராக்கெட் மூலம் ஏவுறதா திட்டமிட்டு இருக்காங்க. உத்தி சார்ந்த பயன்பாட்டிற்கான புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை, அதாவது EOS-5, EOS-N1, GSLV மற்றும் PSLV ராக்கெட்டுகள் மூலம் ஏவ திட்டமிட்டிருக்காங்க. உள்நாட்டு தொழில்நுட்பங்களை சோதிப்பதற்கான தொழில்நுட்ப விளக்க செயற்கைக்கோள்களையும் செயற்கைக்கோள் TDS-01 ஏவுறதுக்கும் அவங்க திட்டமிட்டிருக்காங்க. மேடம், ரெனியூவபிள் எனர்ஜி துறையில 2022 ஆண்டு என்னென்ன சாதனைகளை நம்ம பார்க்கலாம்? 2026 ஆண்டுக்குள் இந்தியாவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் சுமார் 250 ஜிகாவாட்டை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாட்டின் எரிசக்தி துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. ஒரு பெரிய படிநிலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். 20% எத்தனால் கலவை இலக்காக வச்சிருக்காங்க. அதாவது பெட்ரோல்ல 20% எத்தனால் கலவை என்ற இலக்கை 2026க்குள் 25-26 நிதியாண்டுக்குள் அடைய இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது இல்லாம 40 கிகாவாட் திறன் கொண்ட பெரிய சூரிய மின்கலங்கள் அமைக்கும் சூரிய பூங்காக்கள் மற்றும் அல்ட்ரா மெகா சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் திட்டத்திற்கான காலக்கெடு மார்ச் 26 முடிவடைகிறது. ஜூன் 2026 முதல் அரசு சார்ந்த மற்றும் சில ஒழுங்குபடுத்தப்பட்ட சோலார் திட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மாடல்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் பட்டியலில் உள்ள நிறுவனங்களின் சோலார் பேனல்கள் மற்றும் செல்கள் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படும். இது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கிய முன்னெடுப்பா எல்லாருமே கருதுறாங்க. இது இல்லாம விவசாயிகளுக்கு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட PM-KUSUM, அதாவது பிரதான் மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியான் திட்டமும் மார்ச் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலக அளவுல பாத்தீங்கன்னா 2026 முக்கிய மைல்கல்கள் பாத்தீங்கன்னா நிலக்கரியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், காற்றாலை மற்றும் சூரிய மின்சாரம், பரவலாக்கப்பட்ட மின் உற்பத்தி, பசுமை ஹைட்ரஜன் வளர்ச்சி. இதன் மூலமா போக்குவரத்து, எஃகு மற்றும் சிமெண்ட் போன்ற துறைகளை கார்பன் இல்லாததாக மாற்ற உதவும் வகையில் பசுமை ஹைட்ரஜன் பயன்பாட்டில் மேலும் பல முன்னோடி மற்றும் வணிக ரீதியான திட்டங்கள் தொடங்கப்படும். AI தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிலையும் மாற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. மேடம், சுற்றுச்சூழல் துறையில 2022 ஆண்டு என்னென்ன மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? ஐரோப்பிய ஒன்றியத்தின் கார்பன் எல்லை சரி செய்தல் பொறிமுறையின் முழுமையான அமலாக்கம் தொடங்கும். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் கார்பன் உமிழ்வுக்கு கட்டணம் விதிக்கப்படும். நெதர்லாந்துல துணி உற்பத்தியாளர்கள் தங்கள் ஜவுளி கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான சட்டப்பூர்வ பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற விதிமுறை ஏற்கனவே அமலுக்கு வந்துள்ள நிலையில் மற்ற நாடுகளும் இதை தொடரக்கூடும். இதனால் மேம்பட்ட மறுசுழற்சி தொழில்நுட்பங்களுக்கான தேவை அதிகரிக்கும். நிறுவனங்களின் நிலைத்தன்மை அறிக்கையிடலில், அதாவது சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் செய்யும் போதே துல்லியமான தரவு மற்றும் நம்பகத்தன்மை மீதான ஆய்வு அதிகரிக்கும். காலநிலை அபாயங்களை மிகவும் துல்லியமாக கணிக்க செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் மூலம் இயங்கும் தனியார் வானிலை கண்காணிப்பு மற்றும் காலநிலை மாதிரி அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு வரலாம் 2026. இது இல்லாம பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பு ஒரு பெரிய நோக்கமாவே எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலையும் இது எல்லா இடத்துலயும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பல்லுயிர் பாதுகாப்பை முக்கியமான ஒரு பணியாவே இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம அரசாங்கம் செய்துட்டு வருது. பல்லுயிர் பெருக்க இழப்பை தடுக்கவும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுக்கவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இயற்கை மறுசீரமைப்பு சட்டம் போன்ற சட்டங்கள் மூலம் உறுப்பு நாடுகள் தங்கள் தேசிய மறுசீரமைப்பு திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சர்வதேச மாநாடுகளை வலியுறுத்தப்படுகிறது. கட்டுமானம் மற்றும் இடிப்பு கழிவு மேலாண்மை தொடர்பான விதிகள் இந்தியாவில் 2026 ஆண்டு ஏப்ரல் 1 தேதி முதல் நடைமுறைக்கு வர முன்மொழியப்பட்டுள்ளது. இது எல்லாமே சுற்றுச்சூழலை மேம்படுத்த அரசாங்கத்தால் ஏற்கப்படும் முன்னெடுப்புகள். சர்வதேச மாநாடுகள், இதை ஒட்டி நிறைய சர்வதேச மாநாடுகளும் நடக்குது. அதாவது புடாபெஸ்ட் ஹங்கேரியில காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்த 3வது உலகளாவிய உச்சி மாநாடு, 3rd Global Summit on Climate Change and Environmental Sustainability நடக்குது. And then பாரிஸ் பிரான்சில் காலநிலை மாற்றம் குறித்த 6வது உலக காங்கிரஸ் நடைபெற உள்ளது. ஜெர்மனியில பெர்லின்ல சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த 9வது சர்வதேச மாநாடு நடக்குது. இந்த உலகளாவிய மாநாடுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா நாடுகளும் சர்வதேச அளவில் எல்லா நாடுகளும் சுற்றுச்சூழலுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இதுவரை 2026 ஆண்டு எதிர்பார்க்கப்படும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் குறித்து இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ். சரோஜினி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.